கொலம்பியா மெத்தலின் பகுதி. திருட்டு கார் வாங்கி வைக்கிற ஒரு பிரபலமான புரோக்கர் கிட்ட அமெரிக்கால இருந்து ஒருத்தன் வரான். அவனுக்கு குறிப்பிட்ட பிராண்ட் காரோட இன்ஜின் மட்டும் 5 தேவைப்படுறதா சொல்றான். பல இடங்கள்ல தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே கிடைக்கல. கொலம்பியால தான் அந்த ரக கார் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. விலைக்கு கேட்டா யாரும் தரமாட்டுறாங்க. அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கேன்னு சொல்றான். பணத்தை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோங்க. ஆனால் நாளைக்கு காலையில் என்னோட சரக்கு கப்பல் கிளம்புது, அதுக்குள்ளே எனக்கு இன்ஜின்க வேணும். உங்களால் ஏற்பாடு பண்ண தர முடியுமான்னு கேட்குறான். அதுக்கு அந்த புரோக்கர் நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்கிறாரு. உடனே அந்த அமெரிக்கன் அந்த இன்ஜின் உங்ககிட்ட ஸ்டாக்கில் இருக்கான்னு கேட்குறான். புரோக்கர் இல்லைன்னு சொல்கிறான். அப்புறம் எப்படி ஒரே நைட்டில் ரெடி பண்ணி தருவீங்கன்னு அமெரிக்கன் கேட்குறான். அதுக்கு அந்த புரோக்கர், நம்ம கிட்ட கில்லி மாதிரி ஒரு பையன் இருக்கான், 16 வயசு தான் ஆகுது, வெட்டிட்டு வானா மொத்தத்தையும் கட்டிட்டு வந்துடுவான். அவனை வச்சு மொத்த வேலையும் இன்னைக்கு நைட்டே முடிக்கிறேன். நாளைக்கு ஹார்பருக்கு உன்னோட இன்ஜின் வந்து சேர்ந்துடும், கவலைப்படாதன்னு சொல்லி பணத்தை வாங்கிக்கிட்டு அமெரிக்காக்காரனை அனுப்பி விட்டுறான். உடனே புரோக்கர் ஷெட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பையனை பார்த்து, டேய், அவனை எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி கூட்டிட்டு வாடான்னு சொல்கிறான். அடுத்த நாள் காலையில் சரியாக மணி 9 இருக்கும். ஹார்பர் லோடிங் ஏரியாவில் அந்த அமெரிக்காக்காரன் டைமை பார்த்துட்டு டென்ஷனாக இதுக்கும் அதுக்கும் நடந்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு சின்ன ட்ரக் வந்து நிற்குது. அதுலேருந்து இறங்கின ஒரு சின்ன பையன் அந்த அமெரிக்காக்காரனை பார்த்து நக்கலாக கையசைச்சு கூப்பிடுறான். கடுப்பில் இருந்த அமெரிக்காக்காரன் கோபத்தோடு அந்த சின்ன பையன் கிட்ட போகிறான். அமெரிக்காக்காரன் கிட்ட வந்த உடனே அந்த பையன் ட்ரக் பின்னாடி பாடியில் இருந்த பெரிய தார்பாய் கவரை இழுத்து கீழே தள்ளுறான். அதுக்குள்ளே இருந்த பொருளை பார்த்த உடனே அமெரிக்காக்காரன் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறான். அவன் கேட்ட அந்த 5 கார் இன்ஜினும் ட்ரக்கில் இருக்கு. உடனே அந்த சின்ன பையனை பார்த்த அமெரிக்காக்காரன், நீ தானே அந்த புரோக்கர் சொன்னாலு, எப்படி ஒரே நைட்டில் இத்தனை இன்ஜினை எடுக்க முடிஞ்சது? ரொம்ப பெரிய விஷயம், தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். அதுக்கு அந்த சின்ன பையன், புரோக்கர் சொன்ன ஆள் நான் இல்லை, அதோ அந்த காரில் உட்காந்துருக்கான் பாரு, அவன் தான். தேங்க்ஸ் சொல்கிறதுனா அவன்கிட்ட போய் சொல்லு. உடனே அமெரிக்காக்காரன் அந்த காரை பார்க்குறான். ரொம்ப விலை உயர்ந்த பிராண்டட் கார் ஒன்று நிற்குது. கார்கிட்ட நடக்க ஆரம்பிக்கிறான் அமெரிக்காக்காரன். கார் டோர் திறக்கப்படுது. அதுலேருந்து ரொம்ப ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வாயில் சிகரெட் புகையோட ஒரு பையன் இறங்குறான். மொத்தமே அவனுக்கு ஒரு 16 வயசு தான் இருக்கும். அவன்கிட்ட போன அமெரிக்காக்காரன், சரியான நேரத்தில் எனக்கு பெரிய உதவி பண்ணியிருக்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். அந்த பையன் எதுவுமே பேசாமல் லேசாக சிரிச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கான். உன்னோட கார் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியான காரில் எப்படி மெயின்டைன் பண்ணுற, ரொம்ப கஷ்டமாச்சேன்னு அமெரிக்காக்காரன் கேட்குறான். அதுக்கு அந்த பையன், வர்ற வழியில் ரோடு ரொம்ப மேடு பள்ளமாக இருந்தது, ட்ரக்கில் உட்காந்துட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதான் ட்ரக்லேருந்து இறங்கி பார்த்தேன், இந்த கார் ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தது, கார் ஓனரை அடித்து போட்டுட்டு காரை எடுத்துகிட்டு வந்துட்டேன். உனக்கு கார் பிடிச்சிருக்குன்னா நீயே எடுத்துக்கோன்னு சொல்கிறான். நம்பவே முடியாமல் அந்த பையனை பார்த்த அமெரிக்காக்காரன் அவனோட கோட் பாக்கெட்லேருந்து 50,000 அமெரிக்கன் டாலர் எடுத்து பையன் கையில் கொடுக்குறான். கார் கப்பலில் ஏற்றப்படுது. அந்த பையனை பார்த்த அமெரிக்காக்காரன், நீ வருங்காலத்தில் பெரிய ஆளாக வருவ, உனக்கு அமெரிக்காவில் எந்த உதவி தேவைன்னாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுன்னு சொல்லி அவனோட விசிட்டிங் கார்டு தரான். கார்டை வாங்கின பையனை பார்த்து, உன்னோட பேர் என்னன்னு சொல்லவே இல்லையேன்னு அமெரிக்காக்காரன் கேட்குறான். அதுக்கு அந்த பையன் சொன்ன பதில், பேப்லோ எமிலியோ எஸ்கோபர் என்னோட பேரு. அந்த மினி ட்ரக் நேராக புரோக்கரோட ஷெட்டுக்கு போகுது. புரோக்கர் அங்கே டேபிளில் உட்காந்துக்கிட்டு ஏதோ கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட போய் நேராக சேரில் உட்காடுறான் பேப்லோ. உடனே புரோக்கர், பேப்லோ தயாராக இரு, இந்த அமெரிக்காக்காரன் மாதிரியே இன்னும் நிறைய பேர் கிளம்பி வர போகிறாங்க, அவங்களுக்காக நாம் நிறைய கார்களை திருட வேண்டியது இருக்கும்னு சொல்கிறான். அதுக்கு பேப்லோ, இனிமே நான் கார் திருட்டு தொழில் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்கிறான். அதிர்ச்சியான புரோக்கர், ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்குறான். உடனே பேப்லோ,
இந்த திருட்டுக்கார் தொழிலில் நான் இருந்தேன்னா உன்ன மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நான் வாழ முடியும். எனக்கு உன்னோட வாழ்க்கை வேணாம். நான் ஒரு டான் மாதிரி வாழணும். போலீஸை பார்த்து நான் பயப்படக்கூடாது, போலீஸ் என்ன பார்த்து பயப்படணும். எவனும் எனக்கு பணத்தை டிப்ஸ் கொடுக்கக்கூடாது, நான் தான் எல்லாருக்கும் டிப்ஸ் தரணும். இந்த அழுக்கு ஷெட்டு சின்ன வீடு இதெல்லாம் விட்டுட்டு நான் அரண்மனையில் வாழணும். அந்த வாழ்க்கைக்கு என்னை கூட்டிகிட்டு போக போகிற தொழில் தான் நான் பண்ண போகிறேன்னு சொல்கிறான். அப்படி என்ன தொழில்னு கேட்குறான் புரோக்கர். அதுக்கு பேப்லோ கொக்கைன் பிஸ்னஸில் இறங்க போகிறேன்னு சொல்கிறான். உடனே புரோக்கர் பேப்லோ, நம்ம கார் திருட்டு தொழிலில் மாட்டினா வெறும் அடி மட்டும்தான் விழும், ஆனால் கொக்கைன் வியாபாரத்தில் சரக்கு மாட்டினா உயிரே போயிடும்னு சொல்கிறான். உடனே பேப்லோ, சரக்கு மாட்டினா உயிர் போகும் தான், அது ஏன் நம்ம உயிராக இருக்கணும்? நம்மளை பிடிக்கிற உயிராக இருக்கக்கூடாதா? என்னானாலும் சரி நான் கொக்கைன் தான் பண்ண போகிறேன் வரேன்னு சொல்லிட்டு போன பேப்லோவை அதோடு அந்த புரோக்கர் பார்க்கவே இல்லை. பேப்லோவோட ஒரே லட்சியம் கொக்கைன் வியாபாரம் பண்ணி கொலம்பியாவில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணுன்றது தான். ஆனால் அவனால் உடனே கொக்கைன் வியாபாரத்தில் இறங்க முடியல. அதுக்கு நிறைய பணம், ஆட்கள் தேவைப்பட்டது. கொலம்பியா போதை மருந்துகளில் முக்கியமானது 2 தான். ஒன்று கொக்கைன், ரொம்ப காஸ்ட்லியான போதைப் பொருள். இது கொலம்பியாவிலிருந்து உற்பத்தி செஞ்சு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகும். அந்த காலகட்டத்தில் கொலம்பியா மக்கள் கொக்கைன் யூஸ் பண்ண மாட்டாங்க. 2வது மரிஜுவானா, அதாவது கஞ்சா. இது ரொம்ப விலை கம்மி, லோக்கல் ஜனங்க யூஸ் பண்ணுவாங்க. முதல்ல கஞ்சா வியாபாரத்தை பேப்லோ ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் சின்ன வயசில் ஸ்கூல் போயிட்டு வந்து அங்கே இருக்கிற ஒயின் ஷாப் பாருங்களில் பார்ட் டைம் வேலை செஞ்சான். அந்த லிங்கை பயன்படுத்தி பார்களுக்கு கஞ்சா சப்ளை பண்ணுறான். இந்த கஞ்சா வியாபாரத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை பேப்லோக்கு வருது. எங்கேயுமே பேச்சே கிடையாது, எடுத்த உடனே அடிதான். பேப்லோவை எதிர்த்து கேள்வி கேட்குறவனுக்கு பதில் வருதோ இல்லையோ, பேப்லோவோட உயிர் நண்பன் குஸ்டாவோ குத்துற குத்துல மூக்குல இருந்து ரத்தம் வரும். தினமும் சண்டை, தினமும் ரத்தம். பேப்லோக்கு பணம் மேலே இருந்த வெறியில ரத்தத்தை அவன் சிந்தவும் தயாராந்தான், அவன் வழியில் வர்றவங்க ரத்தத்தை உரியவும் தயாராந்தான். ஆனால் பேப்லோக்கு ஏன் இவ்வளோ சின்ன வயசுலேயே இந்த அளவுக்கு வன்முறை, இந்த அளவுக்கு வெறி? அவனோட வாழ்க்கையில் சந்தித்த அளவுக்கு அதிகமான வறுமை தான் இதுக்கு காரணம்னு நினச்சா அது தப்பு. ஏன்னா பேப்லோ ஒன்றும் எதுவுமே இல்லாத ஏழை இல்லை. அப்போ என்னதான் காரணம்? அதை தெரிஞ்சுக்க நாம் பேப்லோவோட 7 வயசுக்கு போகணும். அந்த வயசில் அவன் சந்தித்த கொடூரமான வன்முறையும் அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினச்ச பேப்லோவோட அம்மாவும் தான் பேப்லோ இப்படி மாறினதுக்கு காரணம். பேப்லோவோட அப்பா 12 ஏக்கரில் விவசாய நிலம் வச்சுக்கிட்டு அதில் ஒரு பண்ணை நடத்திக்கிட்டு வராரு. அம்மா சின்னதாக ஒரு ஸ்கூல் நடத்திட்டு வராங்க. அதில் அவங்க டீச்சராகவும் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மொத்தம் 7 குழந்தைங்க. 1949 டிசம்பர் 1 பேப்லோ 3வது குழந்தையா பிறக்கிறான். ரொம்ப பணக்கார குடும்பமும் கிடையாது, பரம ஏழையும் கிடையாது. சாப்பாட்டுக்கும் துணிகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம தான் குழந்தைங்களை வளர்க்குறாங்க. குழந்தைங்களை அவங்க அம்மா கண்டிப்போடையும் அன்பாவும் வளர்க்குறாங்க. பேப்லோ ரொம்ப அன்பானவனாகவும் நல்ல சுறுசுறுப்போடையும் வளர்றான். அந்த காலகட்டத்தில் கொலம்பியாவில் ஒரு நிலையில்லாத ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அங்கங்க புரட்சி, வன்முறை, கலவரம்னு ஏற்படுது. ஜனங்க வெளியே போறதுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கு. பேப்லோக்கு அப்போ 7 வயசு இருக்கும். ஒரு நாள் நைட்டு எல்லாரும் அமைதியாக தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வெளியில இருந்து ஜனங்க பயங்கரமா கூச்சல் போடுற சத்தம் கேட்குது. பேப்லோவோட குடும்பம் மொத்தம் பயத்தில் எழுந்து உக்காடுறாங்க. என்னன்னு ஜன்னல் வழியாக ஓடி போய் பார்த்தா அவங்களோட தெருவில் ஒரு பயங்கர வன்முறை கும்பல் வந்து எல்லா வீடுகளையும் நெருப்பு வச்சு கொளுத்துது. அலறி அடித்து வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வர ஜனங்களை வெட்டி கொல்றதும் பொருட்களை கொள்ளையடிக்கிறதுமா இருக்கு. இதை பார்த்த பேப்லோவோட மொத்த குடும்பமும் பயத்தில் நடுங்குறாங்க. அப்போ இவங்களோட வீட்டு கதவை வன்முறையாளர்கள் பயங்கரமாக அடித்து கதவை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க.
பேப்லோவோட வீடு பழைய பண்ணை வீடுன்றதால அவ்வளோ சீக்கிரம் அவங்களால கதவை உடைக்க முடியல. அதனால வீட்டுக்கு நெருப்பு வைக்கிறாங்க. நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிக்குது. பேப்லோவோட அப்பாவும் அம்மாவும் காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. வன்முறையாளர்கள் கிட்ட எங்களை விட்டுடுங்கன்னு கெஞ்சுறாங்க. பேப்லோவும் மற்ற குழந்தைங்களும் பயத்துல நடுங்கி ஒன்னா கட்டி பிடிச்சுக்கிட்டு கத்தி அழுகுறாங்க. வீடெல்லாம் ஒரே புகைமூட்டமா ஆகுது. பேப்லோ தம்பி தங்கச்சிங்க ஒருத்தரா மயக்கப்பட்டு விழுவுறாங்க. இன்னும் 10 நிமிஷம் போச்சுன்னா நாம எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே செத்துருவோன்னு பேப்லோட அப்பா அழுதுகிட்டே சொல்றாரு. அப்போ திடீர்னு வெளியில துப்பாக்கிகள் வெடிக்கிற சத்தம் கேக்குது. ஜன்னல் வழியா என்னாச்சுன்னு பாக்குறாங்க. அங்க அந்த பகுதியில் இருக்கிற இன்னொரு கும்பல் துப்பாக்கியோட வந்து இந்த வன்முறை கும்பலை விரட்டி அடிக்குது. உடனே பேப்லோ குடும்பம் வீட்டை விட்டு வெளியே வந்து நெருப்புல இருந்து தப்பிக்கிறாங்க. பேப்லோ மட்டும் தனியா நடந்து தெருவுக்கு வரான். அங்க தெருவுல நிறைய பேர் கொல்லப்பட்டு செத்து கிடக்குறாங்க. வன்முறை கும்பலை சேர்ந்த ஒருத்தன் மட்டும் மாட்டிக்கிட்டு துப்பாக்கியோட வந்த கும்பல் கிட்ட என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சுறான். ஆனா அவனை அந்த இடத்துலயே சுட்டு கொல்றாங்க. இத பார்த்த 7 வயசான பேப்லோக்கு மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் ஓடுது. இவ்வளவு நேரம் எல்லாரையும் பயமுறுத்தினவன் துப்பாக்கிய பார்த்த உடனே காலில் விழுந்து கெஞ்சுறான். அப்ப துப்பாக்கி இருந்தா எல்லாரும் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. நமக்கு பிடிக்காதவங்களை துப்பாக்கியை வச்சு சுட்டு கொல்லலான்னு பேப்லோவோட மனசுல ஆழமா பதியுது. அடுத்து பேப்லோவோட 12 வயசுல அவன் வாழ்க்கையில நடந்த சம்பவம். அதுக்கு காரணம் பேப்லோவோட அம்மா. அவனோட அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர். குழந்தைங்க கண்டிப்போடையும் ஒழுக்கத்தோடையும் வளரணுன்றது அவங்களோட எண்ணம். ஆனா அந்த எண்ணத்தை ஸ்கூலோட நிறுத்தாம முழுசா கெட்டு குட்டிச்சவரா போயிருந்த இவங்களோட ஏரியாவிலையும் காட்ட ஆரம்பிச்சாங்க. ரோட்ல ஒரு சின்னதா ஒரு சண்டை நடந்தாலும் உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுப்பாங்க. அந்த பகுதியில் கஞ்சா விற்கிறவன்ல இருந்து பிட் பாக்கெட் அடிக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் போலீஸ்ல மாட்டி விட்டுருவாங்க. இதனால பேப்லோவோட அம்மா மேல எல்லாரும் கடுப்பாகிறாங்க. ஆனா அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க டீச்சர்ன்றதால ஊரே அவங்க மேல மரியாதை வச்சிருக்கு. அதனால மொத்த பேரோட பார்வையும் பேப்லோ மேல விழுது. அடிக்கடி பேப்லோவை வம்பிழுத்து கும்பலா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பேப்லோவுக்கு மட்டும் இல்லாம அவன் கூட படிக்கிற பேப்லோவோட உயிர் நண்பன் குஸ்டாவோவும் அடி வாங்குறான். தினமும் இவங்க அடி வாங்கி கண்ணும் காதெல்லாம் வீங்கி தான் வீட்டுக்கு வருவாங்க. ஆனா பேப்லோ வீட்டுல எதையுமே சொல்ல மாட்டான். ஒரு நாள் பேப்லோவும் குஸ்டாவோவும் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கூட பேப்லோவோட தங்கச்சியும் வந்துகிட்டு இருக்கா. இதை பார்த்த கஞ்சா கும்பல் ஒன்று வழக்கம் போல பேப்லோ கிட்ட வம்பொழிக்கிறாங்க. ஆனா பேப்லோ எதுவும் பேசாம அமைதியா போறான். அப்ப அந்த கும்பல்ல இருந்த ஒருத்தன் பேப்லோவோட தங்கச்சி கிட்ட வம்பிழுக்கிறான். உடனே குஸ்டாவோ அவனை தடுக்க வர இன்னொருத்தன் குஸ்டாவோ பிடிச்சி கீழே தள்ளி விடுறான். இதை பார்த்த பேப்லோ ஓடி வரான். எல்லாரும் பேப்லோவை மடக்கி அடி உரிச்சு எடுக்கிறாங்க. குஸ்டாவோக்கும் சார மாதிரி அடி விழுது. பேப்லோ வாயிலிருந்து ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது. அடி வாங்கி வாங்கி பேப்லோ உடம்பு மரத்து போன மாதிரி ஆகுது. ஒரு கட்டத்துல இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு எழுந்த பேப்லோ ஓங்கி ஒருத்தனை குத்துன குத்துல அவனோட வாய் மூக்கெல்லாம் உடஞ்சி ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது. எல்லாரும் அதிர்ச்சியா பேப்லோவை பாக்குறாங்க. உடனே பேப்லோ, குஸ்டாவோ, இன்னைக்கு நாம இங்கேயே செத்தாலும் பரவாயில்ல, இந்த 8 பேர் உடம்புல இருந்து ரத்தத்தை பார்க்காம நாம போகக்கூடாது, ஒருத்தனையும் விடாத அடின்னு சொல்லிட்டு பேப்லோ சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். பேப்லோ சொன்னதை கேட்ட குஸ்டாவோவும் சண்டையில இறங்குறான். அவங்க 8 பேர், இவங்க 2 பேர். முதல்ல பேப்லோவை பார்த்து அதிர்ச்சியான கும்பல் பின்னாடி அவங்களும் வெறியோட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பேப்லோ ஒரு குத்து விட்டா பேப்லோ முகத்துல 10 குத்து விழுது. பேப்லோவாலையும் குஸ்டவாலையும் சமாளிக்க முடியல. அப்பதான் பேப்லோக்கு அவனோட 7 வயசுல கத்துக்கிட்ட பாடம் நினைவுக்கு வருது. ஆயுதம் ஆயுதம் உள்ளவனே ஜெயிப்பான். ஆனா இப்ப துப்பாக்கிக்கு எங்க போறது? சுத்தி பார்க்கறான் பேப்லோ. கீழே கூரான கருங்கல்லுங்க இருக்குது. கீழே விழுந்து 2 கல்லுங்களை எடுத்து கையில வச்சு அடிக்க வந்தவன் தலையில ஒரே அடி, மண்டை உடைஞ்சி சும்மா ரத்தம் ஊத்துது. இதை பார்த்த குஸ்டாவோவும் கல் எடுத்துட்டான்.
கல்லை கையில பிடிச்சுக்கிட்டு ஒருத்தனுக்கும் விட்ட குத்துல ரத்தம் தெறிக்குது. ஒருத்தனா கீழே தொப்பு தொப்புன்னு விழுவுறான். மத்தவன் பயந்து ஓடுறான். பேப்லோவும் குஸ்டோவும் விடல, துரத்தி அடிக்கிறாங்க. பேப்லோ சொன்ன மாதிரியே எல்லார் மேலேயும் ரத்தத்தை பார்த்துட்டு தான் விட்டான். அந்த ஊர்ல இந்த மொத்த ஜனமும் வேடிக்கை பார்க்குது. டீச்சரோட பிள்ளையா இது? இவ்வளோ நாள் இவன் போறது வர்றது கூட தெரியாது, ரொம்ப அமைதியான பையனாச்சு, அவனா இப்படி ரோட்ல சண்டை போடுறது? ஒரே நாள்ல சம்பாரிச்சு வச்ச நல்ல பேரெல்லாம் போய் ரவுடின்ற பட்டம் வாங்கினான் பேப்லோ. சட்டெல்லாம் கிழிஞ்சி ரத்தத்தோட வீட்டுக்கு வந்த பேப்லோவை குடும்பமே அதிர்ச்சியா பாக்குது. பேப்லோ முகத்துல வழிஞ்ச ரத்தத்தை தொடச்சி விட்ட பேப்லோ அம்மாக்கு தெரியாது வர காலங்கள்ல அவங்க மகனால கொலம்பியால ரத்த ஆறு ஓட போகுதுன்னு. எந்த போதையை எதிர்த்து அவங்க அம்மா கோபப்பட்டாங்களோ அந்த போதை உலகோட சக்கரவர்த்தியா அவங்க மகன் மாற போறான்னு. இனிமே பேப்லோவோட வாழ்க்கை ஸ்கூல் போற ஒரு அமைதியான பையனோட வாழ்க்கையா இருக்க போறது இல்ல, வன்முறை நிறைஞ்ச ஒரு ரவுடி வாழ்க்கையா மாறப்போகுது. அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.